வணக்கம். நான் திரைப்பட இயக்குனர், நடிகர், தொலைக்காட்சி தொடரெல்லாம் பார்த்துருப்பீங்க. என் பேர் பாரதி கண்ணன். அண்ணன் சுவாமிநாதன் அவர்களும் அவருடைய சகோதரர் முருகன் அவர்களும் தான் இந்த மீட்டிங் என்னை கூப்பிட்டாங்க. கொண்டையங்கோட்டை மறவர் நல சங்கம் 8ஆம் ஆண்டு விழாவுக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். இதே மேடையில் 35 வருஷத்துக்கு முன்னால் நான் ஒரு நாடகம் போட்டிருக்கேன். அப்போ பசும்பொன் தேவர் மண்டபம்னு இதுக்கு பேர். அந்த நாடகத்தில் ஒரு நாள் பிரச்சனை அப்படின்னு ஒரு நாடகம் போட்டு நடிச்சிருந்தேன். அப்போ சீனிசாமி தேவர், பழைய லைப்ரரி முத்துசாமி அண்ணன், ஜெயராம் அண்ணன் எல்லாம் இங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த மண்டபத்தில் இந்த விழாவில் உங்களை சந்திக்கிறேன். ஒரு சில விஷயங்கள் மட்டும் பேசிட்டு நான் புறப்படுறேன். அண்ணன் சாமிநாத அண்ணன் ரொம்ப பேருக்கு தெரியாமல் இருக்கும், தெரிஞ்சுக்கங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் கொம்பங்குளம் அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்து தன்னோட 20வது வயதில் சென்னை வந்து ஒரு அரும்பாடு பட்டு ஃபைனான்ஸ் அது இதுன்னு ஆரம்பித்து தன்னுடைய சகோதரர்களையும் தன்னுடைய சகோதரிகளையும் சென்னைக்கு அழைச்சிட்டு வந்து இன்றைக்கி ஒரு நல்ல பொசிஷனில் வச்சுருக்கார். நமக்கெல்லாம் ஒரு ரோல் மாடல் மாதிரி. இப்போ நம்ம அண்ணன் தம்பியெல்லாம் நம்ம ஒரு தொழில் பண்ணுவோம், வசதியாக இருப்போம், தம்பிகளை மறந்துடுவோம், அண்ணன்களை மறந்துடுவோம், நாம் மட்டும் ஏதோ ஒரு வகையில் வளர்ச்சி அடைஞ்சிருவோம். ஆனால் அவர் அப்படி செய்யாமல் தன்னோடு பிறந்த 5 தம்பிகள், 4 தங்கச்சி, 9 பேர் மொத்தம், அத்தனை பேரையும் தம்பிகளையும் அழைச்சிட்டு வந்து தொழிலை சொல்லி கொடுத்து முன்னேற்றி தங்கச்சிகளையும் தங்கச்சி வீட்டுக்காரங்களையும் கொண்டு வந்து அவங்களுக்கும் வீடு வாசல் கட்டி கொடுத்து அப்படி எவ்வளவு அது மாதிரி ஒரு சகோதரர்களை நம்ம இனத்தில் பார்க்கறது ரொம்ப அரிது. அது மட்டும் இல்லை, தன்னுடன் சேர்க்கக்கூடிய பணியாளர்கள் எல்லாமே நம்முடைய கொண்டையங்கோட்டை மறவர்களாக இருப்பாங்க. ஒரு உரிமையோட கிட்டத்தட்ட 100 பேர் வேலை செய்கிறாங்க. அப்படி ஒரு அற்புதமான ஃபேமிலி, நண்பர், உறவினர், அப்படிப்பட்டவங்கெல்லாம் நமக்கு ஒரு முன்னோடியாக இருக்காங்கிறத நான் சொல்லி பெருமைப்பட்டுக்கிறேன். கொண்டையங்கோட்டை மறவர் அப்படின்னா யார் அப்படின்னா, எனக்கு ஒரு முன்னோடி பதிவித்ததை உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். வெள்ளைக்காரர்கள் முதல்ல போருக்கு ஆள் எடுக்கும்போது வந்து நின்று 1000 பேரும் கூட்டமாக வந்தாங்கன்னா தேவமார்கள் தான் வந்தாங்க. அப்போ வெள்ளைக்காரன் கேட்டான், இது ரொம்ப ரிஸ்கான வேலையாச்சே, உயிர் போயிடுமே, இந்த வேலை உங்களுக்கு ஒத்து வருமானு கேட்டான். அந்த வீர மறவர்கள் சொன்ன வார்த்தை, எங்கள் உயிருக்கு ஏன் ரிஸ்க் வருது, நாங்கள் தான் எதிரியை கொன்றுவோமே அப்படின்னாங்க. வெள்ளைக்காரருக்கு ஒரே ஆச்சரியம். இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த வேலைக்கு தேவை, தேவர்கள் அனைவர் பேரையும் வேலைக்கு சேர்த்துக்கங்க அப்படின்னு நம்ம வீர மறவர்களெல்லாம் வேலைக்கு சேர்த்துக்கிட்டான். தேவமார்கள் தேவர் அப்படிங்கிற ஒரு பிரிவை அவன் 3ஆக பிரித்தான். 3 படை. இப்போ கப்பற்படை, தரைப்படை, விமானப்படை இருக்கிற மாதிரி இந்த நாட்டுக்கு ஒரு 3 படை வேணும். என்ன படை? அவன் அரண்மனையை காப்பதற்காக ஒரு அகப்படை, அரண்மனைக்குள்ள ஒரு குறிப்பிட்ட தேவமார்களை தன் பணியாக்கி வைத்தான். அதுதான் அகப்படை. ஊர் எல்லையில் ஒரு மரப்பரண் கட்டி அதில் ஒரு படையை நிப்பாட்டினான். அதுதான் மரப்படை. இன்னொரு படையை எதிரி நாட்டுக்குள்ள உளவு பார்க்க சொல்லி அனுப்பி வைத்தான். அது உளவு படை. கால மறுவில் அது கள்ளர்கள் படையாக மாறியது. இதுதான் இந்த மரப்படையில் நின்றவர்கள் தான் கொண்டையங்கோட்டை மறவர்கள். இவர் வெயிலிலும் மழையிலும் எதிரிகள் எந்த நேரத்திலும் இந்த ஊருக்குள்ளே வரவிடாமல் பாதுகாத்து நின்றவர்கள். அதனால் கொஞ்சம் சூடானவர்கள், பொசுக்குன்னு கோபம் வந்துடும். அது அப்படி அவங்களுடைய பணியை அப்படி தான். ஒவ்வொருத்தருடைய வேலைகளை வச்சு தான் அவர்களுடைய குணாதிசயங்கள் நிர்ணயிக்கப்படும். ஒரு கலெக்டராக இருக்காங்கன்னா அந்த கலெக்டருக்கு தகுந்த மாதிரி அவரும் சாஃப்டாக இருப்பார், தட்டாப்புடான்னு இறங்கி இந்த வேலையை செஞ்சிட முடியாது. அது மாதிரி இவர்கள் வீர மறவர்கள் மரமேறி நின்றதால் அவர்கள் சூடாக இருப்பார்கள், குசுக்குன்னு கோபம் வரும், எதற்கும் பெரிதாக ஆசைப்பட மாட்டார்கள். கட்டபொம்மன் அரசவையிலே வெள்ளையத்தேவன் எப்படி வந்தான் என்று ஒரு கேள்வி உண்டு. நாக்கியமாக தானே வச்சுருக்கணும். கும்பினி படைகள் வந்து அவனை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
அப்போ வெள்ளையத்தேவன் ஒரு ஆள் இருக்காரு, அவரை நம்ம படைக்கி வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சுற்றுமுற்றவர்கள் சொல்ல வெள்ளையத்தேவனை தேடி கட்டபொம்மன் படை சென்றது. வெள்ளையத்தேவன் ஒரு சாதாரண ஆள், எந்த வசதியும் கிடையாது. அப்போ கட்டபொம்மன் வந்து கூப்பிட்றான், இப்படி கும்பரி படையால் எங்களுக்கு தொந்தரவு இருக்குது, நீங்கள் இருந்தால் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், எங்கிட்ட நீங்கள் வேலைக்கு வந்துடுங்க. வெள்ளையத்தேவன் ரொம்ப யோசிக்காரு. என்ன யோசனை பண்ணுறீங்க, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும், என் குதிரையை தர்றேன். அந்த காலத்தில் அப்படி தாங்க இடம் கொடுப்பாங்க. இந்த குதிரையில் நீங்கள் எவ்வளோ பெரிய ரவுண்ட் அடிப்பீங்களோ அடிச்சுட்டு வாங்க, அவ்வளோ இடத்தையும் உங்களுக்கு தாரேன் அப்படின்னா. வெள்ளையத்தேவன் ஒற்றுக்கொள்ளவில்லை. வேற என்ன வேணும், நான் ஒரே ஒரு சமாச்சாரம் கேட்பேன், அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் வேலைக்கு வரேன், என்ன வேணும் கேளுங்க. கட்டபொம்மன் அரசை வந்து இரவிலே வீதி உலா வருவார், இந்த ஊர் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக வருவார். அப்படி வரும்போது உங்கள் படைக்கு முன் நான் குதிரையில் வர வேண்டும். அதுதான் வெள்ளையத்தேவனோட ஆசை. இப்படி வீரத்திற்காகவே வாழ்ந்தவர்கள். அண்ணன் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி அவர்கள் சண்முகம் ஐயா பேசும்போது கூட நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம், ஒருத்தரும் வரமாட்டேக்காங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அப்படியே பழகி பழகி யார்ட்டையும் ஒரு யாசகமா, துட்டே கையில் இல்லைன்னா கூட அப்படி போய் படிக்கணுமா, அப்படி போய் வாழணுமா, இப்படியே அவர்கள் வாழ்ந்து பழகியவர்கள். வேறு இனமாக இருந்தால் கோயம்புத்தூராக இருந்தால் வந்து குமிஞ்சிருப்பாங்கன்னு சொன்னார். இந்த வீர மறவர்கள் அப்படியே கௌரவத்திற்காகவும் அந்தஸ்துக்காகவும் வீரத்துக்காகவுமே வாழ்ந்து பழகிட்டாங்க கொண்டையங்கோட்டை மறவர்கள். அதனால தான் அவங்களால எங்கேயுமே போய் நிற்க முடியாது, எல்லாருமே கேப்டனாக தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால தான் அவர்களிடம் ஒற்றுமையும் கொஞ்சம் குறைவாக போச்சு, ஒரு பெரிய அரசியலையும் சாதிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது என்று நான் எண்ணுகிறேன். ஓகே, இப்படி நிறையா பேசிக்கிட்டே போகலாம், பேச நேரம் இல்லை, நிறையா பேர் பேச வேண்டியிருக்கு. எனது பங்காளி அண்ணன் வேலா ராமமூர்த்தி அவர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவரோடு நான் நடித்து கொண்டிருக்கிறேன். எதிர்நீச்சல் என்ற நாடகத்தில் ஒரு அற்புதமான நடிகர் வேளாண்ணா வந்து அந்த யூனிட்டில் நான் தான் அவரை முதல்ல இந்த கேரக்டருக்கு இவர் தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டர் திருச்செல்வத்தில் சொன்னேன். அவரும் நம்ம இனத்தை சேர்ந்தவர் தான். அண்ணன் நான் நிறைய பேர் எதிர்நீச்சலில் நம்ம இனத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறோம். ஒரு அற்புதமான எழுத்தாளர், ஒரு நல்ல நண்பர், உரிமையோடு என்னை பங்காளி என்று தான் அழைப்பார். அப்படிப்பட்டவர் இந்த விழாவில் எனக்கு பொன்னாடை போர்த்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி, மிக்க பெருமை. ஓகே, அதனால் இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அண்ணன் நேரம் ஆச்சுன்னு சொல்கிறாரு, அதனால் நிறையா பேர் பேச வேண்டியிருக்கு. அதனால் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், மறுபடியும் சந்திப்போம்.